திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் ஏபி முருகானந்தம் பவானி சுற்றுவட்டார பகுதிகளில் வாக்கு சேகரித்தார். அப்போது திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தான் செய்யவிருக்கும் 100 வாக்குறுதிகள் குறித்தான புத்தகத்தை இளைஞர்களிடம் கொடுத்து அவர் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த ஏபி முருகானந்தம், தேர்தலில் வெற்றி பெற்று தான் நாடாளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் பவானிக்கு ஒரு அரசு கல்லூரியை கொண்டு வருவேன் என்றும் அந்த கல்லூரி மத்திய அரசின் நேரடி கண்காணிப்பில் இயங்கும் என்றும் அவர் உறுதியளித்தார். இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பெரியவர்களெல்லாம் அந்த கோரிக்கையை கூட முன்வைத்திருக்கின்றார். படிக்கின்ற குழந்தைகளுக்கு ஒரு அரசாங்க கல்லூரி நிச்சயமாக வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள். நிச்சயமாக வெற்றி பெற்றதற்கு பிறகு முதல் விஷயமாக இந்த பகுதியில் அரசாங்க கல்லூரி, மத்திய அரசாங்கம் நேரடியாக கண்காணிக்கக்கூடிய அந்த கல்லூரியை கொண்டு வரக்கூடிய அந்த ஏற்பாட்டை கூட எங்களுடைய தேர்தல் அறிக்கையில் சொல்லியிருக்கின்றோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.